கோவையில் நடைபெறும் தாவேக பூத் கமிட்டி முகவர்கள் கருத்தரங்கில் 18 வயது நிரம்பாத சிறார்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். தாவேக பூத் கமிட்டி முகவர்கள் கருத்தரங்கில் 18 வயது நிரம்பாத சிறார்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதே, இதுகுறித்து சொல்லுங்க. வணக்கம். கோவையில் உள்ள சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழக வெற்றி கழகத்திற்கான இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்றது. இந்த கருத்தரங்கம் சுமார் 3 மணி அளவில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காலை 10 மணி முதலாகவே இந்த வாக்குச்சாவடி முகவர்கள், அதாவது இன்று நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மேற்கு மண்டலங்களில் இருக்கக்கூடிய இந்த முதற்கட்டமாக 10 மாவட்டங்களை சார்ந்த 7000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் இன்று நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். அந்த வகையில் 18 வயது நிரம்பாத பல சிறுவர் சிறுமியர்களுக்கு இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான அந்த அடையாள அட்டை, இன்று இந்த கருத்தரங்கில் நடைபெறக்கூடிய அந்த அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கின்றது. வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அடிப்படையான அந்த வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் அந்த 18 வயது நிரம்பியிருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் 18 வயது நிரம்பாத பல சிறுமிகளுக்கு இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான அந்த அடையாள அட்டையானது வழங்கப்பட்டு அவர்களுக்கான அந்த QR கோடுகளும் ஸ்கேன் செய்யப்பட்டு அவர்கள் எந்தவித தடையுமின்றி இந்த நிகழ்ச்சி அரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போன்று இந்த வாக்குச்சாவடி முகவர்களில் கலந்து கொள்வோர் குழந்தைகளை உள்ளே எடுத்து வரக்கூடாது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில் பல குழந்தைகளுடனும் சிறுவர்களுடனும் இந்த வாக்குச்சாவடி கருத்தரங்கில் சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட 18 வயது நிரம்பாத சிறுவர் சிறுமியர் என பல பேருக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக பாஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. விதையை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த பாஸ்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த வாக்குச்சாவடி கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தர உள்ளதாக தகவல்.